பாரம்பரியமான இளநீரே நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு. ரத்த சோகை அதிகமா இருக்கும். நைட் டைம்ஸ்ல ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஆனா காலையில எழுந்துச்சோன்னு தலை ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளநீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு பொருள். ஆனா நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரியாமே அதை யூஸ் பண்ணாம இருக்கும். வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குரு நிகழ்ச்சி ஆல்ரெடி நிறைய சீரீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில இளநீரோட உட்காந்துருக்கேன். என்ன இளநீர் பத்தி பேச போறேன்னா கேட்டீங்கன்னா ஆமாங்க, இளநீர் பத்தி தான் பேச போறேன். இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நிறைய பேர் வந்து பாட்டில் ஜூசஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க சம்மர் டைம்ஸ்ல. ஸோ சம்மர் டைம்ல நம்ம பாட்டில் ஜூசஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பேக்ட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்க பாரம்பரியமான இளநீரே நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு. ஸோ அதனாலே நம்ம வாங்கி குடிக்காம இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்க கேட்டீங்கனாலே அப்பாடியோ இந்த இளநீர்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. ஸோ வாங்க, நானும் இளநீரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இதோட பெனிஃபிட்ஸ் சொல்ல போறேன். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா 7 days டெய்லியும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து உடம்புல வந்துட்டு ரத்த சோகை அதிகமா இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளநீர் டெய்லியும் மார்னிங்ல வந்துட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்னி ஸ்டோனால நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கிட்னி ஸ்டோனை எப்படி வெளியில எடுக்கணும் அப்படின்னா நீங்க டெய்லியும் மார்னிங்ல வந்துட்டு இளநீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸை சீக்கிரமா வெளியில எடுக்கிறதுக்கு இந்த இளநீர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இளநீர் வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாம உடம்ப வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்திருக்கீங்க வெளியில அப்படின்னா உங்க ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் ஆயிருக்கும், ரொம்ப டீஹைட்ரேட்டா இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா டெய்லி ஒரு இளநீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ஸ்ல ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஆனா காலையில எழுந்துச்சோன்னு தலை ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கவங்களும் நீங்களா இருந்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு ஒரு இளநீர் எடுத்துக்கோங்க அந்த டைம்ல. ஸோ உங்களுக்கு அந்த ஹெட்டேக் ப்ராப்ளம்ல இருந்து கியூர் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பசியே எடுக்க மாட்டேது பையன் குழந்தைக்கு, நல்லா சாப்பிடணுமே, என்ன சொல்றது, டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு எப்ப வேணா கொடுக்கலாங்க. மதியானத்துல கூட கொடுக்கலாம். நீங்க குழந்தைங்களுக்கு அதுல இருக்கும் பாத்தீங்களா, அதையும் சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பசி வந்து அதிகரிக்குமா. ஸோ உங்க குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இருப்பாங்க. ஸோ இந்த இளநீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு பொருள். ஆனா நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரியாம அதை யூஸ் பண்ணாம இருக்கும். நம்ம வந்து பேக்கடான ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்பாடியோ இப்பதான் நமக்கு எனர்ஜி வந்துச்சு இதை குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஃபேட் உங்க உடம்புல கம்மி பண்ணணும், நான் ஒல்லியா ஆகணும், அழகா ஸ்லிம்மா ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டயட்ல இந்த இளநீரையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உடம்புல இருக்க ஃபேட்டை கம்மி பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாம உடம்ப வச்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ட்ரிங்கா இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நீங்க வந்துட்டு உங்க டே டு டே லைஃப்ல எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னா வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.